கிரிக்கெட் ரசிகர்களே, உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆர் டேக்கிங் ஆன் திருச்சி கிராண்ட் சோலாஸ். இப்போ 2 டீம்ஸும் இங்க வந்திருக்கு. ஒரு டீம்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. திருச்சியில there has been no changes, but திண்டுக்கல் have gotten வருண் சக்கரவர்த்தி. First ball. எடுத்த உடனே சான்ஸ் இருக்கா, முடிக்க முடியுமா? ஃபுட்பால்லாம் ஆடலான்னு பார்த்தாங்க. அற்புதம். போன முறை அந்த பக்கம், இந்த முறை நான் ஃபைன் லெக்குக்கு திரும்புறேன்றாரு ராஜ்குமார். கொடுத்தாங்க 6 ரன்கள். மக்களே, இந்த ஆட்டம் 19 ஓவர்களாக மாறி இருக்கு. மழைனால கொஞ்சம் டிலே ஆனதுனால வந்த உடனே திருப்பியும் 4 ரன்கள்ல ஆரம்பிப்போம் அப்படின்றாரு ஜே சுரேஷ். இந்த முறை அவர் பேட்டுக்கு தெளிவா வந்துச்சு, தொட்டு விட்டாப்ல. தேர்ட் மேன் திசையில ஒரு 4 ரன்கள் எடுத்துக்குவோம். லைனை கொஞ்சம் மாத்தினாரு அண்ட் சுரேஷ் எக்ஸாக்டா அதை பிக் பண்ணாங்க. 1 பவுன்ஸ்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு அந்த 6 ரன்கள். பரவாயில்ல, எடுத்துக்கிறோன்றாரு ஜே சுரேஷ். சக்க போட்டிருக்காரு சுரேஷ்குமார். அவர் ஹோல்ட் பேக் பண்ண போறதில்ல. ஸ்ரீராம் கேபிட்டல் பிக்ஸ் டெபாசிட் மாதிரி தூள் கிளப்பும். ஆஹா, டிஃப்ரெண்டாக போட்டாருங்க. இவ்வளோ ஸ்லோவாக போடவே மாட்டாருங்க. பிடிச்சிருக்கலாங்க. ஆனால் அவர் லெக் சைடில் காமிச்சிருக்காரு. ஷார்ட் ஃபைன் லெக்கை தாண்டி அடிச்சா போதும். பாருங்க, திருச்சின்னு போயிட்டு இருக்கு பாருங்க. ஃபீல்டருக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சுத்தமாக சான்ஸே இல்லைங்க. அவரோட ஃபேவரட் ஏரியாங்க. ஆங்கிள் தானே, இதோ எடுத்துக்கங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு. இம்முறை ஃபீல்டர் இருக்காருங்க. சந்தீப் வாரியர் மாதிரி டால் ஃபீல்டர் வேற இருக்காரு. அவரை தாண்டி பந்து போறது கஷ்டம் தான். சுரேஷ் ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடிட்டு வெளியேற்றாரு. காத்துல இருந்தாலும் கலக்கலான ஷாட். அந்த பால் அவர் பார்த்தாராங்கிறது கேள்வி இல்ல, நீங்க இனிமே பாப்பீங்களா தான் கேள்வி. என்ன இழுத்து அடிச்சிருக்காரு 6 சஞ்சய் யாதவ். விஜய் அருள் வந்த உடனே சான்ஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க. இந்த முறை நிரங்கர் சர்மா அங்க விட்டதை இங்க பிடிக்கிற டீமுக்காக எடுத்திருக்காரு அந்த ஒரு கேட்ச. ஏன்னா நான் பயங்கரமா யோசிக்கிறேன். ஆர் ராஜ்குமாருக்கு பாருங்க, இவர் அடிப்பாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஸ்ட்ரைட்டா நிரங்கர் சர்மாருக்கு எல்லா பந்தும் என்னை நோக்கி தான் வருதுன்றார். இன்னைக்கு ஜாஃபர் ஜமால் நல்ல கனெக்ஷன் இருக்கு, தூரம் இருக்குங்க, எக்ஸ்ட்ராவே இருக்கு. அண்ட் இன்னொன்னு வச்சுக்கோ அப்படின்றாரு. இந்த முறையும் 6 ரன்கள் கிடைக்கும். ஆனா என்கிட்ட இவ்வளவு விட பெரிய பேட் ஒன்று வச்சிருக்கேன்ற மாதிரி நொறுக்கி இருக்கார். அப்பா இதை காப்பாத்திட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் இது தேவையா அப்படின்ற மாதிரி இந்திரஜித் என்ன பண்ணிருக்காருன்னா, என் வேலையை சிறப்பா பண்றேன்னு ஸ்டம்ப்ஸை நொறுக்கி இருக்கார். அதுதான் இறங்கி வந்து அடிச்சாரு. ஆனால் இங்க இன்னொரு முயற்சி இருந்துச்சு. 1 ரன் மட்டும் அந்த கடைசி பந்துல வெற்றியை தொட முடியுமா? சேப்பாக்ல திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபயர் விடுவாங்களா? பாப்போம். ஷார்ட் பால், பெரிய கனெக்ஷன் இல்லைனாலும் ஆரம்பமே ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல எந்த பிழையும் இல்ல. கச்சிதமா கேட்ச பிடிச்சாரு புலி என்கிற ஜே கௌஷிக். கொஞ்சம் இடம் கிடைச்சாலே பவுண்டரியா மாத்தக்கூடிய திறமை இந்திரஜித் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. மறுபடியும் இந்திரஜித்தோட பேட்ல இருந்து அதுதான் ட்ரை பண்ணாரு. ஆனால் அவ்வளவு பெருசா பலனாலும் பரவாயில்ல, 4 ரன் வந்து சேரும். சான்ஸ் இருக்கா? ஃபீல்டர் இருக்காரு, அழகா எடுத்திருக்காரு ஈஸ்வரன். இந்த மாதிரி எந்த சான்ஸையும் மிஸ் பண்ண மாட்டாரு. பாபா இந்திரஜித் ஒரு சீக்கி ஷாட் ட்ரை பண்ணாப்ல. செம்ம கலெக்ஷன் அங்க, பட் ரொம்ப நல்ல கலெக்ஷன். நேரா டீப் மிட் விக்கெட் கையில தஞ்சம் அடைஞ்சிருக்கு. ஆண்டனி தாஸ் புஷ்அப்ப அடிச்சு தூள் கிளப்பலாம். ஆனா பிஹைண்ட் ஸ்கொயர் போயிருக்காரு இந்த முறை. மேக்ஸிமம் ஆர்கே ஜெயந்த் மடக்கி விளாசி இருக்காரு. எவ்வளவு தூரம் போகும்? அவுட்ஸ்டாண்டிங் யார்க்கர். அது சிராஜ் டேவிட்சன். இந்த மாதிரி பந்துகளுக்கு பேட்டன்ட் போட்டு விற்கலாம். திருச்சி ஜெயிச்சா 8 பாயிண்ட். மோஹித் மிட்டன்
கடாசிற்கார் இந்த பந்தை தூக்கி டீப் விக்கெட் ஃபீல்டர். திரும்ப ஸ்லோ டெலிவரி. இந்த முறை நல்ல கனெக்ஷன் இருந்திருக்கா இல்லையே. அண்ட் ரெண்டாவது முறை ஈஸ்வரன் அவருக்கு வேணுங்கிறத எடுத்துரைப்பாரு. நல்ல பிளான்ஸுங்க பாருங்க. ஸ்லோவர் பால் ஹைட் அடிச்சிருக்காரு. ஈஸியான ஒரு கேட்சை பிடிச்சிருப்பாரு. புலி கௌஷிக் பிடிச்சிருக்காரு இந்த கேட்சை. சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ். கன் டெட் bowling சொல்லி ஆனுங்க. ஆஹா, வந்த உடனே கிளம்புங்கன்னு சொல்றாரு இந்த இடத்துல ஈஸ்வரன். 3 ஸ்டெம்பு முத்தாய்ப்பா பறந்துருக்கு அந்த பக்கம். திருச்சி கிராண்ட் ஷோலாஸ் கிட்டத்தட்ட வெற்றியை உறுதி செய்யற மாதிரி ஒரு ஆட்டம் இங்க. பெரிய அப்பீல் விக்கெட் கீப்பர் கிட்ட இருந்து. You're on screen, signal now. And 170 தான் திண்டுக்கல் டிராகன்ஸால தொட முடிஞ்சது. 28 ரன்கள் வித்தியாசத்துல திருச்சி கிராண்ட் ஷோலாஸ் இங்க வெற்றியை பதிவு செய்யறாங்க. இன்னியோட டே பொறுத்த மட்டும் சூப்பரா bowling போட்டாங்க அண்ட் பேட்டிங் ஆடினாங்க திருச்சி கிராண்ட் ஷோலாஸ். போட்டி சுருக்கம் என்ன சொல்ல போகுது அப்படின்னா 197 எங்களால முடிஞ்சது, நீங்க துரத்துங்கன்னு சொன்னாங்க திருச்சி. அங்க 28 ரன்கள் வித்தியாசத்துல அந்த வெற்றியும் வந்து சேர்ந்திருக்கு.